ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பேஸ் பண்ணி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். என்னோட ஸ்டைலில் நான் எப்படி மட்டன் குழம்பு வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்புக்கு கருவேப்பிலை சேர்க்க வேணாம், கொத்தமல்லி மட்டும் போதும். இப்போ கொத்தமல்லியும் நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. குட்டி சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்கன்னா இன்னும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்பு செய்கிறப்ப தக்காளி எப்பயுமே கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா தக்காளியில் உள்ள புளிப்பு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்துட்டு வேஸ்ட் பண்ணிவிடும். ஸோ வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இன்றைக்கி மட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ கிட்ட தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தாராளமாக போதும். உங்கள் மட்டனோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் தக்காளியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் பார்த்தீங்களா சிம்லேயே இருக்கட்டும். ஹையில் வச்சுட்டிங்கன்னா மசாலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கரைஞ்சிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டே வந்துட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே குழம்பு மிளகாய் பொடி வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தான். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூளும் மஞ்சத்தூளும் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா தண்ணியில் ஒரு 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ண மட்டன் எல்லாத்தையுமே இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்லேயே இருக்கட்டும், ஹையில் வச்சிடாதீங்க. டக்குன்னு வந்துட்டு கரிஞ்சுரும் மசால் வந்துட்டு. மட்டன் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மட்டன் நல்லா சுருண்டு வர அளவுக்கு இது கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு கறியோட சுருண்டு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் குழம்பு பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மட்டன்லேயும் தண்ணி விட்டு வரும். ஸோ தண்ணி வந்துட்டு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா நுரக்கட்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா தூள் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா தூள் போட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் 2 தேங்காய் சீலை இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சீலுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக கசகசாவும் முந்திரியும் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். பட் குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் சீலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குழம்பு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். விசில் விட்டு வர்றப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 உருளைக்கிழங்கு மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் செய்கிறப்ப உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சோம்னா குழம்பு பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக போடாமல் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 5-6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நம்ம போட்ட கிழங்கு குழையில பட் கறி வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. சின்னதாக போட்டிங்க அப்படின்னா குழஞ்சா அப்படி ஆயிரும். மட்டனும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கு.
இதை ஒரு பவுலில் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இதுக்கு வந்துட்டு சூப்பரான காம்பினேஷன் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.